வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சார்பட்டா பரம்பரை வில்லனை பற்றி தான் அவங்களோட மனைவி பிரபல நடிகையாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 2021ஆம் ஆண்டு இயக்குனர் ரஞ்சித் அவர்களோட இயக்கத்தில் நடிகர் ஆர்யா, நடிகை துஷாரா விஜயன், பசுபதின்னு சொல்லி பல பேரும் நடிப்பில் வெளியான ஒரு படம் தான் சார்பட்டா பரம்பரை படம். இந்த படம் நேரடியாக ஓடிடியில் வெளியான ஒரு திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் வேம்புலின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தவர் தான் ஜான் ஜோக்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட நடிப்பும் வெள்ளத்தனமும் உடல் மொழியும் ரசிகர்களை ரொம்பவே ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறமா அவருக்கு பல படங்களுக்கான வாய்ப்புகள் குவிஞ்சிட்டே இருந்திருக்கு. கேரளாவை சேர்ந்த ஜான் ஜோக்கர் தமிழில் அறிமுகமான முதல் படம் நடிகர் சிம்புவோட ஒஸ்தின்ற படம். இந்த படத்துக்கு அப்புறமா நடிகர் அஜித்தோட வீரம் படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. மூணாவது படம் தான் சார்பட்டா பரம்பரை என்பது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து துணிவு, கேப்டன் மில்லர்னு சொல்லி நிறைய படங்களில் நடித்து ரொம்பவே பிரபலமாகி வந்துட்டு இருந்தாங்க. கடைசியாக கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் வெளியான காதலிக்க நேரமில்லைன்ற ஒரு படத்துலையும் நடிச்சிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க 2012ஆம் ஆண்டு நடிகை மீரா வாசுதேவங்கிற திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவர் உன்னை சரணடைந்தேன், ஜெர்ரி, ஆட்டநாயகன் சொல்லி இந்த மாதிரி திரைப்படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. இது தவிர மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லி பல மொழி படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். ஆனால் ஜான் ஜோக்கர் மீரா வாசுதேவன் ஜோடி 2016ஆம் ஆண்டு விவாகரத்து வாங்கி பிரிஞ்சும் போயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறமா 2019ஆம் ஆண்டு பூஜா ராமச்சந்திரனை 2ஆம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஜான் ஜோக்கர் அவர்கள். தமிழில் காதல் சொல்லப்போது எப்படி, பீட்சா, நண்பெண்டா மற்றும் காஞ்சனா 2 இந்த படங்களில் நடித்தவங்க தான் பூஜா ராமச்சந்திரன் அவர்கள். இவங்க கடைசியாக 2019ஆம் ஆண்டு தமிழில் வெளியான அந்தகாரம்ன்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா மற்ற மொழி படங்களில் நடித்தாலும் தமிழில் தலை காட்டவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பூஜா ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்குமே 2010ஆம் ஆண்டு விஜே கிரப் அவர் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் கருத்து வேறுபாடுகள் காரணமாக 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறமா பூஜா ஜான் ஜோக்கனை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு கியான் கொக்கன்னு சொல்லி ஒரு மகனும் இருக்கிறாங்க. தம்பதிகள் தங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அப்பப்போ புகைப்படங்களை பதிவிடுறது ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த படங்கள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வந்துட்டுருக்குது. இதை இணையதளவாசிகள் பெரும் வைரலாக்கி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி தகவல்கள் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.